Hi viewers, welcome to Thiru Rangoli flowers. நாம இன்னைக்கு ரோஸ் petals வச்சு அழகான ஒரு வெண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் ரோஸ் petals உதிர்த்து எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா ரோஸ்லயுமே பிச்சிக்கலாம். அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல சின்ன சின்னசா வெள்ளையா இருக்கும். அது அடிபடாத மாதிரி நம்ம இதல பிரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 4 உள்ளன் த்ரெட் எடுத்துர்க்கேன். அது கூட நார்மல் த்ரெட்டை கட்டி எடுத்துர்க்கேன். இதில் வச்சு தான் அந்த உள்ளன் த்ரெட் மேலே பெட்டல்ஸ் வச்சு இந்த நூலை வச்சு சுற்றி எடுக்க போகிறோம். இப்போ எப்படி பெட்டல்ஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் முதல்ல 2 பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அந்த காம்பில் இருக்கிற வெள்ளை தெரிகிற மாதிரி அழகாக மடிச்சுக்கிறேன். அந்த வெள்ளை தெரிகிறப்ப தான் மாலை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மடித்த பெட்டலை நான் அந்த 4 உள்ளன் த்ரெட் மேலே வச்சுட்டு நார்மல் த்ரெட்டில் ஒரு சுற்றிக்கிட்டேன். இந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம மாலை முழுக்கவே கட்ட போகிறோம். அடுத்து இன்னொரு பெட்டல், அதையும் அதே போல் வச்சு பக்கத்தில் வைக்கிறோம். கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி வச்சு இதையும் சுற்றிக்கிறோம். ஒரு சுற்று, அவ்வளவுதான். இதே போல் தான் இந்த மாலையை கட்ட போகிறோம். அடுத்து 3வது, கொஞ்சம் பெட்டல்ஸ் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பெட்டல்ஸ் எடுத்துக்கணும். இல்லைனா வைக்கும் போது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இப்போ இன்னொரு பெட்டல் மடித்தாச்சு. அது பக்கத்துலேயே வச்சுட்டு இதை சுற்றிக்கிறோம். ஒரே சுற்று. அடுத்து இன்னொரு பெட்டல். இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாகவே அப்படியே சுற்றிக்கிறோம். நம்ம எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அத்தனை பெட்டல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 6, 7th பெட்டல், 8th, அடுத்து ஒரு கேப் இருக்குது, அதனால் இன்னொரு பெட்டல் வைக்கிறோம். 9. எனக்கு 9 பெட்டல் வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சிங்கன்னா 8 வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சா இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸஸ் ஆகும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற பெட்டல்ஸை நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நீட்டாக தெரியும். இப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சாச்சு. எனக்கு 9 பெட்டல் வச்சு நான் ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கேன். அடுத்து இந்த பெட்டல்ஸ்க்கு நேராகவே தான் வச்சு கட்ட போகிறேன். அடுத்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது 2வது ரவுண்டு. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு வச்ச பெட்டலுக்கு நேராக வச்சு கட்டுறேன். இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதே போல் நேராகவே, ஏன்னா நேராக வைக்கும் போது தான் ஒரு அழகாக தெரியும். நம்ம கொஞ்சம் கோணையாக வச்சோம், முன்னாடி பின்னாடி இழுத்து வச்சோன்ற போது மாலை அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம நேராக வச்சுக்கலாம். அடுத்து 3வது பெட்டல் பெருசாக இருக்கும் போது அது நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீட்டாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிடுறேன். கையிலேயும் கிள்ளி எடுத்துக்கலாம், இருந்தாலும் கட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுனால நான் கட் பண்ணுறேன். இப்போ 2 ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு பெட்டல்ஸ் வைக்கலாம் வாங்க. நான் 6வது வைக்கிறேன். 6வது ரவுண்டில் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். அதாவது பெட்டல்ஸ் மேலே போட்டு அதே பெட்டல் கடியில் இழுத்து விடுறோம். இன்னொரு பெட்டல்ஸும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நேராகவே வைக்கணும். சுற்றி விட்டுக்கலாம். பெட்டல் நீட்டாக இருக்கிறதால கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் கட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். இது ஃபுல்லாகவே இந்த வெண்ணி ஃபுல்லாகவே இதே மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஒரே ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸி. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு.
நான் கடைசியாக வச்சு கட்ட போகிறேன். இதையும் அதே போல் வச்சுட்டு பெட்டல்ஸ் மேலே போட்டு சுற்றி அடியில் இழுத்து விட்டுறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக இன்னொரு முறையும் அதே மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த உள்ளன் த்ரெட்டில் சுற்றிக்கலாம். ஒரு 2 முறை சுற்றிட்டு அடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு இழுத்து விட்டணும் ஸ்ட்ராங்காக கட்டுக்காக. இன்னொரு முறை போட்டுக்கலாம் இதே மாதிரி. ஏன்னா இந்த நூல் சப்போஸ் பிரிஞ்சிடுச்சுன்னா பெட்டல்ஸ் உதிர்ந்துடும். அதனால் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த உள்ளன் த்ரெட்லையும் நீட்டாக இருக்கிறதால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தா அழகான ரோஸ் வெண்ணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.